அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி சிவசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி தனசேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி ரமேஷ் 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன், 3211 மாவட்ட ஆளுநருடைய தினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேருடைய சிவசுந்தரம் செங்குட்டுவன், 3000 district territory Jayaraman Sankaran, 3203 district territory Nonni Venkatesh, 3205 district territory Jayaraja, 3206 district territory Badrina, 3211 district territory Daniel, 3212 district territory Jaymohan, 3231 district territory ஆனந்த முருகன் அவர்களையும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான அடிப்படையை கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்க அவத்துள்ளம் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கை அமைவில் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழில் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாளும் நட்புடன் தோழனும் வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி நிலையான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசானால சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அண்மை பணிய இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலலை அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலலை அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சுந்ததரி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சுந்ததரி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட சாந்தி ஆசனம் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகள் அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க ஐயா.
அப்படியே கால்கள் நிறைவேற்றிக்கங்க. நன்றாக கால்களை இலக்கப்படுத்திக்கங்க. நல்லா ரைட் லெஃப்ட் காலை வச்சுக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்கள். 1 2 3 4 5. கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. கால் அப்படியே மடக்கி நீட்டுங்க. ரைட் லெக் மடக்கி நீட்டுறோம். லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், ஓய். நல்லா முதுகு தண்டு நேரு கை வச்சு முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நன்றாக மூச்சு தொடங்க. தீபாவளி நாளன்று நீங்க நல்லா உறவினரோட கொண்டாடிட்டு பயிற்சி அட்டன் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து 2 நாட்கள் நம்ம காலேஜ் சிக்கரத்துல பயணிக்கிற பயிற்சி கௌரி அம்மா எடுத்தாங்க. பழனி வேலைய சிறப்பா எடுத்தாங்க. பயிற்சிகள் தொடர்ந்து செஞ்சீங்க. அதை தொடர்ந்து மீண்டும் ஒரு 2 ஆசனங்கள், புதிய ஆசனங்களோட நம்ம பயிற்சியை தொடங்க போறோம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இடைவிடாம இந்த 6 மாத காலத்துக்காக அனைவரும் தொடர்ந்து வர்றது மிக சிறப்பு. நீங்க அற்புதமான உங்களுடைய நல்ல உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம் இந்த 6 மாசம் கழிச்சு மிக சிறப்பாக அமைந்திருப்பதை நீங்க கண்டிப்பா உணர முடியும். தொடர்ந்து ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்யும் போது 3 மாத பயிற்சி காலம் பயிற்சி செஞ்சாலே நீங்க உங்க மனசுல அந்த பயிற்சி வந்து கரெக்டா நிற்கும். தொடர்ந்து நீங்களே, அதாவது எழுதி வைக்காமையே நீங்க செய்யக்கூடிய திறன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அட்டன் பண்ணீங்கன்னா அது 6 மாதம் காலம் வர்றது போது வந்து நீங்க மிக சிறப்பாக பயிற்சிகள் கற்றுக்கொண்டு நீங்களே செய்யக்கூடிய ஒரு நிலையை பெறுவீங்க. மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நிலையை பெற முடியும். தொடர்ந்து நாம் பயிற்சிகளை செய்வோம். நிலைக்கு வந்துருங்க. நாம அசைவு பயிற்சிகளை செஞ்சோம். அதுக்கப்புறம் சூரிய வணக்கம், சந்திர வணக்கம் செஞ்சோம். சந்திர வணக்கம் மிக சிறப்பாக எல்லாருமே செஞ்சிருப்பீங்க. 10 திறன் ஒரு நாள் 2 நாட்கள் செஞ்சிருக்கலாம். மீண்டும் 10 திறன் செய்ய போறோம். கைகளை சேர்த்து வச்சுக்கோங்க. 10 திறன் பயிற்சி. 1 2 இடுப்புல கை வச்சுக்கோங்க. 3 இடுப்புல கை வச்சு பேக் பெண்டிங். 4 நல்லா எல் பொசிஷன்ல இடுப்பு கீழே இறக்கி தலை கீழே இறக்கி மேல பாருங்க. 5 நல்லா 10 ஃபிங்கர்ஸையும் தரையில் நல்லா டச் பண்ணிக்கோங்க. 6 அப்படியே ரைட் லெக் மேல கொண்டு வாங்க. தலையை முடிஞ்ச அளவுக்கு அண்ணாந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த காலை தூக்கும் போது மட்டும் ஒரு 10 செகண்ட் வச்சு அதே நிலையில் இருக்கும். லெஃப்ட் லெக் மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 8 இடுப்புல கை வச்சு நேரா வந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. 9 பேக் பெண்டிங்.
அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 10 வணக்கம் பேர் வச்சுக்கோ. ஓய்வு. 10 திறன் பயிற்சி மிக அழகா செஞ்சீங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. இந்த 10 திறன் பயிற்சி செய்யறது மூலியமா நம்முடைய உடல் முழுவதும் நல்லா இலக்கப்படுத்தப்படுகிறது. நல்லா கால்கள் வலிமை அடைகிறது. சுவாச உறுப்புகள் நல்லா சுவாசிக்கூடிய திறன்கள் கிடைக்குது. கண்களுக்கு நல்ல பயிற்சி, மூளைக்கு நல்ல பயிற்சி, நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நம்முடைய ரத்த ஓட்டம் நன்றாக செல்லும். அது மட்டும் இல்லாம வாத பித்த கபம் சமத்துவம். ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சிகள் செஞ்சுட்டு ஆசனங்கள் செய்யறது நல்ல உடலை இலக்கப்படுத்தி ஆசனங்கள் ஈஸியா செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நேரம் நீட்டுங்க. அமர்ந்த நிலையில கோமுகாசம். லெஃப்ட் லெக் கீழே மடக்கிடுங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. 2 கால் முட்டியும் நேரா வர மாதிரி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த கால் குதிக்கால வந்து இடுப்பு பகுதிக்கு வர மாதிரி ஒடுக்கி வைங்க. நல்லா கால் பெருவரில் பிடிச்சிட்டு நன்றாக மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடரும். கைகளை மேல வைத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கைகளை மெதுவா கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. ரைட் லெக் மேல போட்டு செஞ்சோம். அடுத்ததாக நம்ம லெஃப்ட் லெக் மேல போட்டு செய்யலாம். காலை கொஞ்சம் இலக்கப்படுத்திக்கோங்க. ரைட் லெக் கீழே வச்சிருங்க. லெஃப்ட் லெக் மேல வைங்க. கால் பெருவரில் பிடிங்க. நன்றாக மூச்சலுங்க. மெதுவா மூச்சு விட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. கைகளை மேல கொண்டு வாங்க. ரைட் ஹேண்டை இப்ப கீழே கொண்டு போயிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல பிடிச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுறோம். கால்கள் நேரம் விட்டுக்குங்க. கால் நல்லா இலக்கப்படுத்திக்கங்க. கால் முட்டியை மேலும் கீழும் நல்லா உயர்த்தி கீழே இருக்குங்க. கைகளை இப்படி வச்சுட்டு முட்டிக்கு கீழே வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா டைட் பண்ணி 10 செகண்ட் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. அடுத்ததாக வக்ராசனம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. அடுத்ததாக லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் நல்லா பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் முதுகுக்கு பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. இடது காலை நேரம் வச்சுக்கோங்க. அப்படியே படுத்த நிலைக்கு வந்துருங்க. கால் நேரம் நீட்டிட்டு உடலை இலக்கமா வைங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. கீழே தரையில கோர முடியாம நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்க ஒரு பெஞ்ச் மேல போட்டு பெஞ்சில் படுத்து போட்டு நீங்க செய்யலாம். கீழே படுத்துட்டு எழுந்திரிக்கிறது சிரமம் இருந்ததுன்னா ஒரு பெஞ்சோ அல்லது பெட்டோ அந்த மாதிரி இடத்துல படுத்து காலை கீழே இறக்கி நீங்க இறங்கிக்கலாம். ஆனா இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் அவசியம், கண்டிப்பா செய்யுங்க. ரைட் லெக் மடக்கி அர்த்த பவனமுத்தாசனம். ஒரு காலம் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூச்சு தொடங்க. அடுத்து லெஃப்ட் லெக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. ரெண்டு காலை மடக்கி டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பவனமுக்தாசனம். நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்தது அர்த்த சக்கராசனம். கால் ரெண்டையும் மடக்கி பிடிச்சிட்டு கைய தரையில நல்லா அழுத்தமா வச்சு செய்யலாம். காலை பிடிச்சி இடுப்பு மேல தூக்கலாம். சரிங்களா? காலை பிடிச்சி இடுப்பு மேல தூக்குங்க அல்லது தரையில அழுத்தமா வச்சு இடுப்பு மேல தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அர்த்த சக்கராசனம் செஞ்சுட்டு நம்ம பவனமுத்தாசனம் கண்டிப்பா செய்யணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. இந்த பவனமுத்தாசனம் அடுத்த பவனமுத்தாசனம் அர்த்த சக்கராசனம். இந்த பயிற்சிகள் செய்யறது மூலியமா நம்முடைய இடுப்பு பகுதி நல்லா வலிமை அடைகிறது, ஜீரண உறுப்புகள் வலிமை அடைகிறது, மலச்சிக்கல் தீரும். நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே முதலையாசன நிலைக்கு வந்துடும். குப்புறப்படுத்துறது. கால் அப்படி அகலமா வச்சு குதிக்கால் உள்பக்கமா ரெண்டு குதிக்காலும் பார்த்த மாதிரி வச்சு
நல்லா அப்படி லெஃப்ட் ஹேண்ட் கீழே வச்சு ரைட் ஹேண்ட் மேல வச்சு தேர்டை கீழே வச்சு படுத்துருங்க. நல்லா உடல் நிலையில இலக்கமா வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. இந்த முதலையாசன பயிற்சி என்பது நம்முடைய உடல் வந்து நல்லா ஓய்வெடுக்கும். முதுகு தண்டுக்கு நல்ல ஓய்வு நிலை கிடைக்கும். முதுகு தண்டு வந்து சீரா இருக்கும். பாத்தீங்கன்னா அஸ்டிக்கட்டு பயிற்சியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த முதுகுத்தண்டு சீரா வந்ததுனாவே உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த பயிற்சி செஞ்சோம்னா அந்த முதுகு தண்டோட வந்து நல்லா சீராக அமையும். நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. அடுத்ததாக புஜங்காசம். காலை சேர்த்து வச்சுட்டு கைகள் நேரம் நீட்டி நெற்றி போட்டு க்ளோர் டச் பண்ணுங்க. நல்லா ஆழ்ந்த ஒரு மூச்சு விடுங்க. அடுத்த நிலை ஷோல்டர் பக்கத்துல அப்படி கை வைங்க. பேடை டச் பண்ணுங்க. இப்ப அப்படியே முதுகுத்தண்டனுடைய வலிமையால நல்லா உடம்ப மேல தூக்கு. கையில பேலன்ஸ் கொடுக்கறத விட முதுகுத்தண்டுல பேலன்ஸ் கொடுத்து மேல தூக்குறத கரெக்டான ஒரு பொசிஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நம்ம இந்த புஜங்காசனம் செஞ்சா சலபாசனம் செய்யறது கரெக்டான முதுகுத்தண்டுக்கு வந்து நல்லா முழுமையான உடல் முழுவதும் ஒரு பயிற்சி கொடுத்த மாதிரி நல்லா முதுகுத்தண்டை வலிமைப்படுத்தும். அப்படியே கைகளை வந்து வயிற்று தடையில் வச்சுக்கிறோம். 2 காலுக்கு நடுவில் கொண்டு வந்துடுறோம் கை விரல்களை. முழங்கால் முட்டி வந்து இப்படி மடக்காம நேரா இருக்கும்படி வச்சுக்கணும். காலை நேரம் நீட்டிட்டு காரைக்குள்ள வச்சுக்கோங்க. காலை வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மேல தூக்கி நல்ல கைக்கு பேலன்ஸ் கொடுத்தீங்கன்னா மேல நிற்கும். கைக்கு பேலன்ஸ் கொடுத்துட்டு முதுகுத்தண்டோட வலிமையாலதான் அந்த காலை மேல தூக்கணும். இப்போ தாடையில பேலன்ஸ் இருக்கு, கையில பேலன்ஸ் இருக்கு. இப்போ முதுகுத்தண்டுடைய பேலன்ஸ் பண்ணி அப்படியே மேல தூக்கிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இருக்கு. நல்லா ஆழ்ந்து ஊற்றிடுங்க. அப்படியே ரைட் சைடு திரும்புங்க. மெதுவா லெஃப்ட் சைடு திரும்புங்க. நேரா தாடையை வச்சு கைகளை கொண்டு வந்து முதலாசனத்துல வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே ஷோல்டர் கை வைங்க. முட்டை போட்டு போடுங்க. நன்றாக ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசனங்களையும் செஞ்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? இப்போ நின்ற நிலை ஆசனங்கள் கொடுத்து அமர்ந்த நிலையில ஆசனங்கள் செய்ய வச்சோம். அடுத்ததாக மேல பார்த்த மாதிரி படுத்து உத்தான பாதாசனம், படகாசனம் சொல்லி கொடுத்தோம். காலை மேல தூக்கி சர்வங்காசனம் சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் கலப்பி ஆசனம் பின்னாடி காலை டச் பண்ணி அதை முடிஞ்சா செய்யுங்க, செய்யாட்டி பரவாயில்ல. அதிக எடை இருக்கிறவங்க ஜாக்கிரதையா செய்யணும். அதுக்கப்புறம் மச்சாசனம் செஞ்சோம். இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புஜங்காசனம் செஞ்சோம். அது கூட சலபாசனம் செஞ்சோம், காலை மேல தூக்கி. இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த புஜங்காசனம் சலபாசனம் செய்யறதுனால நம்முடைய முதுகுத்தண்டு முழுமையான வலிமை அடையும். அதாவது நீங்க தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி இதெல்லாம் செய்யறவங்க இந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எளிமையா வந்து அந்த சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த பயிற்சி ஆசனங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்க மூச்சு பயிற்சி செஞ்சீங்கனாலே இந்த காயகல்பம் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் வந்து நமக்கு தானாவே கிடைச்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அந்த பயிற்சி செய்யலைனாலும் உங்களுக்கு உங்களுடைய மனம் பக்குவப்பட்டதுன்னா கண்டிப்பா அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மனம் பக்குவப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் வந்து எண்ணங்கள் சீரான ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சக்திகள் தானே கிடைக்கும். மனம் சீராகாம அந்த சக்திகளை என்னதான் பயிற்சி செஞ்சீங்கனாலும் அது நமக்கு கிட்டாது. சரிங்களா? அது எட்டாக்கனியாவே தான் இருக்கும். உடல் சக்தி பெறுவது, பேரண்ட சக்தி பெறுவது என்பது சாதாரண கிடையாது. அதுக்கு நம்முடைய மனம் வந்து நல்ல அமைதி நிலை அடையணும், நல்ல மனித நிலை அடையணும். மனித நிலை அடைஞ்சாதான் அமைதி வரும். அமைதி வந்துச்சுன்னா தான் எல்லா பிரபஞ்சத்தையும் நாமே புரிஞ்சுக்குவோம். நம்மளை நாம புரிஞ்சுக்குவோம், அப்புறம் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்குவோம். ஆசிரியர்கள் நமக்கு குருமார்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அப்பதான் நமக்கு புரியும். அதனால அந்த எண்ண ஓட்டங்களை சரி பண்றதுக்கு கூர்மையா கவனிங்க வகுப்பெல்லாம். இன்னைக்கு இறைமதனிங்க கிளாஸ் எடுக்க போறாரு. நல்லா கவனிச்சு நம்ம மனதை சீர்படுத்தினா இன்னும் வந்து முழுமையான ஆற்றல் பெறலாம். நம்ம அப்படியே நேரா கூறுங்க. மூச்சு பயிற்சி பெருவலை வச்சுக்கோங்க. இடது பக்கம் நல்லா மூச்சு விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே முதல்ல வச்சுட்டு வலது பக்கம் விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கழிச்சின் முத்திரை வைத்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இப்ப மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. பெருவரில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மானிட்டர்ல வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கழிச்சின் முத்திரை வைத்து ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க.
மீண்டும் ஆழ்ந்து மூச்செடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுங்க. கால்கள் நேரம் விட்டுக்கணும். கால்கள் நல்லா மெதுவா வச்சுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் ஒட்டி வச்சுக்கோங்க. சுகாசன நிலையில சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. திருமூல பஸ்திரியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். நல்லா நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் செஞ்சோம். அதே போல இந்த தீபாவளி நோம்பியை சிறப்பாக கொண்டாடணும். இந்த தீபாவளி எப்படி வந்துச்சு, எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நிறைய குருமார்கள் நம்மளுக்கு விளக்குனாங்க. அதை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அடுத்த தீபாவளியை முறையா நம்ம மாற்றி அமைக்க ட்ரை பண்ணணும். என்ன காரணங்களுக்காக எதை செய்யறோங்கிறதே தெரியாம நிறைய மாறி கிடக்குது. இந்த தீபாவளி நாள் அன்று மிக அற்புதமான நாள், தூய்மையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த வெடி வெடிச்சு நம்ம தூய்மையை கெடுத்துறோம். ஆனா நம்ம இந்த காலை சக்கரம் மூலியமா, நம்முடைய நண்பர்கள் மூலியமா என்ன இயக்கங்கள் வச்சிருந்தாலும் நீங்க அதுல எல்லாம் விளக்கமா பேசி அடுத்த தீபாவளிய தூய்மையா இந்த உலகத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நாம உறுதியா ஒரு சங்கமா எடுத்துக்கிட்டு போவோம் இந்த வேலைகளை. சரிங்களா? இன்றைய நாள்ல நாம வெடியெல்லாம் வெடிக்க கூடாது. சிறப்பான நாளா இனிமேலாவது கொண்டாடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? அதுக்குண்டான வழிமுறையை நாம பின்பற்றிக்கிட்டு வருவோம். ஒரு முடிவெடுத்தா உடனே செய்ய முடியாது. அதை ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ணி மனசுல அதை செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தோட பண்ணாதான் நம்ம சிறப்பா பண்ண முடியும். இந்த வருங்கால சங்கதிகளுக்கு இந்த பூமியை, இந்த உலகத்தை தூய்மையா படைக்கணும் அப்படிங்கிறதுல நாம உறுதியா இருக்கணும். தூய்மைப்படுத்தியே தீர்வோன்னு முடியாது அப்படிங்கிறத அவநம்பிக்கை நினைக்காம நாம முடியுங்கிற ஒரு சிந்தனையோட செயல்படுவோம். அப்பொழுதுதான் மிக சிறப்பா கொண்டு வர முடியும். நம்மளால திருத்த முடியாது, நம்ம செஞ்சா எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு அவநம்பிக்கை சிந்தனைக்கு போகாம நம்மளால முடிஞ்சா எல்லாத்தினாலையும் முடியும் அப்படிங்கிற உறுதியோட மனநிலையோட நம்ம தூய்மை பணிக்கு ஒரு எல்லாரும் கூட்டு சக்தியா செய்வோம். சரிங்களா? மிக சிறப்பாக நாம் பயிற்சிகள் செஞ்சோம். அப்படியே சாந்தியாசன நிலையில் படுங்க. நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தியாசனம் உள்ளிட்ட பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்லசிவம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினமொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இனிய காலை வணக்கம். காரம்ங்கிற சுவைக்கும்
நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குங்கிறத நீங்க பார்க்கலாங்க. காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதாவது காரம் அப்படிங்கிற ஒரு சுவை இருக்கு இல்லைங்களா, அது நாக்குல படும் பொழுது இந்த நாக்குல இந்த புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸுங்க, சுவை மொட்டுக்கள். இந்த காரங்கிற சுவை நாக்குல பட்ட உடனே அந்த நாக்குல இருக்கிற சுவை மொட்டுக்கள் என்ன பண்ணும், காற்று கரண்டா, காற்று பிராணனா மாத்தி உடம்பெல்லாம் சப்ளை பண்ணிடும். உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் ஒரு பஞ்சபூத சக்தியான காற்று சக்தி கிடைக்கிறது காற்றின் மூலியமாக. இப்போ நுரையீரல்ல ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி இதெல்லாம் வரும்போது என்ன பண்றாங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்கம்பாங்க, ஏன்னா காரமா இருக்கு. மிளகு சாப்பிடுவாங்க, ஏன்னா காரமா இருக்கு. முட்டைக்கோஸ் சாப்பிட சொல்லுவாங்க, முட்டைக்கோசுங்கிறது காரத்தன்மை உடையது. அதாவதுங்க, நுரையீரல குட்டி பண்ணி பாருங்க, மூக்கு மாதிரியே இருக்கும். மூக்கு பெருசு பண்ணி பாருங்க, நுரையீரல் மாதிரி இருக்கும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. இந்த மூக்கு மேல புள்ளி புள்ளி அதாவது கொப்பளம் வந்தாலும், மூக்குல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும், நுரையீரல்ல கெட்டு போனாதான் மூக்கு ப்ராப்ளம் வரும். மூக்குக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் சம்பந்தம் இருக்கு. மலச்சிக்கல் சொல்றாங்க இல்லைங்களா, மலம் ஒழுங்கா வரலன்னு, காற்று உடம்புல குறைஞ்சாதாங்க மலச்சிக்கல் வரும். நுரையீரல் பாதிப்பு இருந்தா, நுரையீரல்ல சளி நிறைய இருந்தா, காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்திருக்கும் பொழுது நமக்கு இந்த மலச்சிக்கல் வரும். நல்லா கவனிங்க, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்ன துக்கம்னு கேட்டா, திடீர்னு ஒரு யாராவது இறந்துட்டாங்க, கேள்விப்பட்டு என்ன சொல்றோம், ஐயோ அப்படியா அப்படின்ற ஆச்சரியமா இருப்போம், சொல்லுவோம். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு எல்லாம் போயிருச்சுன்னு. ஏன் மூச்சு போச்சு? துக்கமான விஷயத்தை கேள்விப்படும் பொழுது உடம்பில் உள்ள காற்று பிராணன் குறைஞ்சிரும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அன்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, தாத்தாவா பாட்டியா இறந்துருவாங்க. அந்த நினைச்சிட்டே இவங்க உட்கார்ந்து அந்த துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்துல ஆஸ்மா வரும், வீசிங் வரும், நெஞ்சு சளி அதிகமாகும். சில பேருக்கு ஒரு சந்தேகம், கவலைக்கும் துக்கத்துக்கும் என்ன வித்தியாசம்னு. கவலை வேற, துக்கம் வேறீங்க. கவலைன்னு எப்படின்னா, நம்ம வீட்டுல யாராவது உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாங்க, அது பேரு கவலை, என்னைக்காவது சரியாயிருவாங்க. இறந்துட்டாங்க, மறுபடியும் வரமாட்டாங்க, துக்கம். துக்கம் என்பது நிரந்தரமான ஒரு கவலை. கவலை என்பது ஒரு தற்காலிகமான ஒரு துக்கம், ஒரு கெட்ட விஷயம்னு வச்சுக்கலாம். அதாவது துக்கம் வந்தாதான் நுரையீரல் பாதிக்கும். இப்ப பாருங்க, காரமான பொருள் இருக்கு இல்லையா, அதை கரெக்டா சாப்பிடுற யாருக்குமே ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா வரவே வராதுங்க. அதே மாதிரி தோல் நோய் இருக்கு இல்லையா, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, இது இவருங்க, இந்த தோல் வியாதி வர காரணமே காரம் குறைவா சாப்பிடுவது இல்லது அதிகமாக சாப்பிடுவது. எல்லாரும் நல்லா கவனிங்க, நான் எது பேசினாலும் நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன், இல்ல நிறுத்துங்கன்னு சொல்ல மாட்டேன், அளவா சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். மறுபடியும் சொல்றேன், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த தத்துவம் யாருக்கு புரிஞ்சிருச்சோ உலகத்துல எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆனா ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு எழுதி வச்ச அளவு இல்ல, நம்ம உடம்பு சொல்ற அளவு. உடம்புதான் டாக்டர், நாக்குதான் டாக்டர், சுவைதான் மருந்து. அப்ப என்னுடைய நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ நான் ஒழுங்கா சாப்பிடுற வரைக்கும் காரத்தால எனக்கு எந்த வியாதி வராதுங்க. சில பேர் என்ன பண்றாங்க, காரம் சாப்பிட்டா தோல் நோய் வந்துடும், காரமே சாப்பிடாதேன்னு சொல்லி யாரோ சொல்லி நீங்க காரமே சாப்பிடாம இருக்கீங்க இல்லையா, அது நல்லது இல்லைங்க. காரம் அதிகமா சாப்பிடுவதும் நல்லதல்ல, காரம் குறைவாக சாப்பிடுவது நல்லதல்ல, அளவா சாப்பிடுவதே சிறந்தது. அந்த அளவு உங்க நாக்கு தான் சொல்லும், வேற யாரையும் கேட்காதீங்க. இப்போ நான் என்னோட வேலை என்ன, அதிகமா பேசுறது. ஒண்ணு மேடையில பேசிட்டு இருப்பேன், இல்லைன்னா எங்காவது போன்ல பேசிட்டு இருப்பேன், இல்ல மீடியால பேசிட்டு இருப்பேன். அதிகமா பேசுறேங்க ஒரு நாளைக்கு. அப்போ அதிகமா பேசுற எனக்கு காற்று தானே செலவாகுது. அப்ப எனக்கு காரம் தேவைப்படுதுங்க. மற்றவங்க எல்லாம் சாப்பிடுற காரத்தை விட நான் கொஞ்சம் தூக்கலா சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா, எனக்கு காற்று குறையும் பொழுது காரத்தின் மூலியமாக காற்று கிடைக்கிறது. நீங்க செக் பண்ணி பாருங்க, டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் எல்லாரும் பாருங்க காரம் நிறைய சாப்பிடுவாங்க. ஏன்னா உடம்புக்கு எந்த சக்தி பகல்ல இழக்கிறோமோ அந்த சக்தி சுவை மூலமா நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்ப நான் ஒரு பொருளை சாப்பிட்றேன்,
எனக்கு காரமா இருக்குது, உடனே சொல்றேன் காரமா இருக்குன்னு. உடனே குறைக்காதீங்க. எனக்கு காரமா இருக்கு, உங்களுக்கு ஒருவேளை கரெக்டா இருக்கலாம். இப்ப நான் ஒரு பொருளை சாப்பிடுறேன், எனக்கு காரமே இல்லைன்னு சொல்லி காரம் சேர்த்துக்க சொல்றேன். உடனே மொத்த சாம்பார்ல போட்டுறாதீங்க, மொத்த ரசத்துல போடுறீங்க. ஏன் தெரியுமா? மற்றவங்களுடைய காரத்தின் தேவையும் எனது காரத்தின் தேவையும் ரெண்டு வேற வேறங்க. எப்பவுமே யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவரவர் சுவையின் தேவை அவரவரது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது வேற வேற. அதனால சிம்பிளா சொல்றேங்க, யார் ஒருவர் தன் உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டா சாப்பிடுறீங்களோ உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அதனால இனிமேல் காரம் வேண்டாம்னு சொல்லாதீங்க, காரம் ஓவரா சாப்பிடாதீங்க. உங்களுக்கு காரமா சாப்பிட்டாதான் பிடிக்குதுன்னா சாப்பிடுங்க, யார் சொல்லி கேட்காதீங்க. கண்டிப்பா ஆரோக்கியமாக இருப்பீங்க. காரத்துக்கும் காத்துக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் தோலுக்கும் துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப யாருக்கெல்லாம் தோல் நோய் இருக்குதோ காரம் மொத்தமா நிறுத்திடாதீங்க, நிறைய சாப்பிடாதீங்க. உங்க நாக்கு எவ்வளவு காரம் கேட்குதோ கரெக்டா சாப்பிட்டு பாருங்க, தோல் நோய்க்கு சரியாயிரும், மலச்சிக்கல் சரியாயிரும். சில பேருக்கு மலம் ஒழுங்கா வராது, ஒரு நாள் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட உடனே மழை வரும், சொல்லுவாங்க எனக்கு சாப்பிட்ட உடனே மழை வருது, இன்னமும் ஆயிடுச்சு. ஒன்னும் ஆகல, உங்க உடம்புக்கு பெருங்குடல்ல மலத்தை தள்ளுறதுக்கு உடம்புல காரம் இல்லை. ரொம்ப காரமான சாப்பாடு சாப்பிட்டோன்னே அப்பாடா அப்படின்னு அந்த காரம் போய் மழை தள்ளி விடுது, நல்லது. வராம இருக்கிறதாங்க கெட்டது, சாப்பிட்டு முடிச்சு வருது இல்லையா, நல்லதுதான். எனவே இனிமேலு யார் சொல்லி கேட்காதீங்க, உங்க நாக்கு தாங்க டாக்டர், சுவை தாங்க மருந்து. இதை புரிஞ்சுக்கிட்டு யாரா இருந்தாலும் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ கரெக்டா சாப்பிடுங்க. இதனாலதாங்க நம்ம தாத்தா பாட்டியில என்ன பண்ணாங்கன்னா இலைய போட்டு, ஏன் தெரியுமா ஊறுகாய் வச்சாங்க? சாப்பிடும் போது காரம் பத்திரியா ஊறுகாய் சேர்த்திக்கங்கிறக்காக தான். எனவே அதுக்காக ஊறுகாய் சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. நமது உடம்புக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது சரியாக சாப்பிடும் ஒருவருக்கு தோல் ஆரோக்கியமாக இருக்கும், நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கும், ஆஸ்மா வீசிங் எல்லாம் சரியா போயிடும். அதனால இனிமேலு நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை கரெக்டா சாப்பிடுங்க. சில பேருக்கு ரசம் எந்திரியம் பிடிக்குது, ரசத்துல காரம் இருக்கு, மிளகு இருக்குது, பிடிக்குது, அப்ப அது ரசம் நிறைய சாப்பிடுங்க, குழம்பு கம்மியா சாப்பிடுங்க, தயிர் கம்மியா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமா இருக்குன்னா தயிர் சாப்பிடுங்க. இங்க பாருங்க, நானு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அப்பெல்லாம் நிறைய காரமா சாப்பிடுவேன். ஒரு 10 நாள் எனக்கு பேசுற வேலையே இல்லைன்னா நான் எதை சாப்பிட்டாலும் காரமா இருக்குதுங்க, எனக்கு காரம் அதிகமா இருக்குதுங்க. அப்ப என் உடம்பு தானே முடிவு பண்ணுது எவ்வளவு காரம் சாப்பிடணுங்கிறத. அதனால காரம் என்பது ஒரு மருந்து, அளவாக சாப்பிட்டால் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் அவரவர் நாக்குக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதை சரியாக சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. எனவே காரம் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய வேலை நமக்கு அற்புதமாக காலை வேலை நல்ல ஒரு சிந்தனை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வாழ்வின் நோக்கத்தை அடையும் ரகசியம் பற்றி 2 வாரங்களாக நமக்கு சிறப்பாக வகுப்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்தார்கள் இறை சாதனை மார்க்கத்தின் நீதிபதி ஐயா அவர்கள். அதில் பல்வேறு கருத்துக்கள் கூறி நமக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் வாழ்வியல் சிந்தனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள்.